முருகன் தமிழ் கடவுள் இல்ல, தமிழரே இல்லங்க. ப்ரொடியூசர் நாகவம்சி தான் இதை சொல்லியிருக்காரு. அடுத்து வரப்போற முக்கியமான படங்கள் எல்லாமே பாருங்களேன், எல்லாமே முருகரை பேஸ் பண்ண ஒரு படமாவே இருக்கு. ஏன் இப்படி பண்றாங்க? இது உண்மைகள் வெளிவர காலம். ஆட்டோமேட்டிக்காவே மக்கள் உண்மைகளை தேடியும் உண்மையான ஆன்மீகத்தை தேடியும் போவாங்க. மக்களுடைய அறிவுமே மேம்பட்டதா இருக்கும். இத அறிவியல் பூர்வமாவே சொல்றாங்க. உண்மைகளை தேடி போற மக்களை இதுதான் உண்மைன்னு சொல்லி ஒரு கதையை உருவாக்கி அதை நம்ப வைக்கணும். பொய்யான கதைகளும் போலி தலைவர்களும் உருவாக்கப்பட்டு வராங்க. இதை யாரும் நம்ப போறது இல்ல, முக்கியமா வட இந்தியர்களே நம்ப போறது இல்ல. இருந்தாலும் ஏன் சொல்றாரு தெரியுமா? இது படத்துக்கான ப்ரமோஷன். முருகர்னு சொன்னாவே ப்ரமோஷன் தான். அதுலயும் கான்ட்ரவர்சியா போச்சுன்னா இன்னுமே ப்ரமோஷன் தான். இவங்களுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம். நம்ம கொடுக்கிறது ரெண்டே ஆதாரங்கள் தான். வட இந்தியாவில முதல் நாகரிகமே சிந்து சமவெளி நாகரிகம் தான். அதோட காலமே 3000-3500 வருஷத்துக்குள்ள தான் சொல்லுவாங்க. இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்துக்கான ஆதாரங்கள் அங்க கிடைக்குது. ஆனா அந்த சிவிலைசேஷனுக்கு முன்னாடி அங்க மனிதன் வாழ்ந்தானாங்கிறதுக்கு ஒரு ஆதாரமே கிடைக்கலையே. இங்க அதே காலகட்டமான 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தொல்காப்பியத்துல முருகனை குறிப்பிடுறாரு. ஆனா முருகன் வாழ்ந்த காலகட்டத்தை கணிக்க முடியல. பரிணாம வளர்ச்சியில தான் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாட்டு முறை எல்லாமே வரும். அத பின்னாடி தான் நாகரிக வளர்ச்சி. அப்ப இங்க பரிணாம வளர்ச்சிக்கான அடையாளமே இல்லைங்கிறப்ப அந்த மக்கள் எங்க இருந்து வந்திருப்பாங்க? அந்த சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறதே இங்கிருந்து போன தமிழ் மக்களோட குடியேற்றம் தான். அதுக்கு மிகப்பெரிய சான்று அதுக்கு முன்னாடி காலகட்டம்னு சொல்லி இங்க கிடைக்கிற இந்த கீழடி ஆதிச்சநல்லூரோட ஆராய்ச்சியில கிடைச்ச தொல்பொருள்கள் தான். இங்கிருந்த அதே கலாச்சாரம், அதே வாழ்வியல், அதே வழிபாட்டு முறை அப்படியே 100% ஒத்து போகும். இங்கிருந்து போன மக்களோட சிந்து சிவிலைசேஷனை ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி எடுக்கும்போது தமிழோட முன்னாடி வருஷனான சித்திரை எழுத்துக்களும் தமிழ் பிராமி எழுத்துக்களோட சேர்ந்த முருகர் சிலையும் கிடைச்சிருக்கு. அப்ப முருகர் எங்கிருந்து போயிருப்பார்? அடுத்து உலகத்திலேயே மிக பழமையான முருகர் கோயில் எதுன்னு பார்த்தா கிமு 2000க்கு மேல 2500க்குள்ளேன்னு சாலவன் குப்பத்தில் இருக்கிற முருகர் கோயில் சொல்றாங்க. இதுவுமே காலத்தை கணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா கீழே 2 லேயர் இருக்கு, அதுக்கு மேலதான் இந்த கோயில் இருக்கு. அதோட காலம் ஆர்கியாலஜிக்கலா எவ்வளவு பழமையானதுன்னு தெரியல. இத போலதான் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அங்க பாறைகளை குடைந்து 2000 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட கோயில்னு சொல்றாங்க. குடைவரை கோயிலுங்கிறது ரொம்ப பழமையான கட்டிடக்கலை. ஆனா அதுக்கு முன்னாடியே பழங்குடியின மக்களால வேல் மட்டுமே வச்சு பல ஆயிரம் ஆண்டுகளா வழிபட்டு வந்ததா சொல்லப்படுது. அதோட காலமே தெரியல. இதே போலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற படை வீடுகளும் வேற பழமையான முருகர் கோயிலும். இந்த கோயில்களோட கட்டிடங்களோட ஆண்டுகளை ஓரளவு கணிச்சிடலாம். ஏன்னா இது எல்லாமே பிற்காலத்துல வந்த மன்னர்களால கட்டப்பட்டது. எந்த காலத்துல இருந்து வழிபாடு செய்யறாங்கிறத யாராலையும் கணிக்க முடியல. இத போல காலத்தை கணிக்க முடியாத கோயில் நார்த் இந்தியால ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு கோயில் இருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் 2000 வருஷம் சொல்றாங்க. இதுக்கு ஆர்கியாலஜிக்கலா என்ன ப்ரூஃப்னு கேட்டா எந்த ப்ரூஃப்மே இல்லைங்கிறாங்க. ஆனா மகாபாரத காலகட்டத்துல மன்னர்கள் இந்த கோயிலை வந்து வணங்கிட்டு போனதா வாய்வெளி செய்தியா சொல்றாங்க. மகாபாரத காலகட்டங்கிறது 5000 வருஷம் சொல்றாங்க. அப்ப இந்த கோயில 5000 வருஷம் சொல்ல வேண்டியதானே? ஏன் 2000 வருஷம் சொல்றாங்க? ஏன்னா இங்க 2000 வருஷத்துக்கே ப்ரூஃப் இல்ல. இந்த மகாபாரத போருங்கிறதே தமிழ்நாட்டுல விவசாயத்துக்காக நடந்த போர் தான் போன திருக்குறள் வீடியோலயே சொல்லிருப்போம். இதுக்கான ஆதாரங்களும் நம் கண்ணெதிராவே இன்னைக்கும் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் நிறையவே இருக்கு. சரி, இதையெல்லாம் தாண்டி ஃபைனலா ஒரே ஒரு கோயில். இது ரொம்ப மர்மமான கோயிலுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் முருகருடைய பழமையான கோயிலா இருக்கணும். இதோட காலமே கணிக்க முடியாத காலம் தான் சொல்லியிருக்காங்க. இலங்கையோட வேடுவர் குடியோட பழங்கால வழிபாட்டு முறையிலிருந்து வந்ததா சொல்றாங்க. இந்த கோயில் இப்ப வரைக்கும் ஒரு மர்மமாவே இருக்கு. இந்த கோயிலோட கருவறையோட திரைகள் இப்ப வரைக்கும் ஓபன் பண்ணவே மாட்டாங்க. அந்த நாட்டுடைய பெரிய அரசியல் தலைவரே போனாலுமே அந்த திரைகள் நீக்கப்படுறதில்லை. அதுதான் இலங்கையோட கதிர்காமத்தில் இருக்கிற முருகர் கோயில். முருகர் குமரிக்கண்ட அழிவுக்கு பின்னாடி தன் மக்களோட தென்னிலங்கையின் கதிர்காமத்துல குடியேறி வாழ்ந்தாருங்கிறத நம்மளே முன்னாடி வீடியோல சொல்லிருப்போம். அதே கதிர்காமத்தில் இருக்கிற இந்த முருகன் கோயில் இப்ப வரைக்கும் மர்மமாவே இருக்கிறது எதனால? அந்த கருவறைக்குள்ள ஒரு வேல் மட்டும் தான் இருக்கிறதா இப்ப வரைக்கும் சொல்றாங்க.